ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான கோல்டு ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். நான் பூந்தமல்லி பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஜிஆர்டியில் சீட்டு கட்டிட்டு வந்தேன். சீட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நகையும் நான் எடுத்துட்டேன். அந்த வீடியோவை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீட்டு கட்டி நகை எடுத்ததுனால என்ன லாப நஷ்டம் அப்படின்றது தான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் இயர் ஒரு சீட்டு போட்டிருந்தேன். அந்த சீட்டு முடிஞ்சு பெண்டன்ட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு செயின் பார்த்தோம். பட் செயினுக்கு தான் போதுமான அளவு பணம் இருந்ததுனால செயின் மட்டும் எடுத்தோம், பெண்டன்ட் எடுக்க முடியல. அதனால் இந்த வருஷம் பெண்டன்ட் எடுக்கிற ஐடியாவில் தான் வந்தோம். பெண்டன்ட்டும் எடுத்துட்டோம். அதுக்கான வீடியோவை 2 நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். பெண்டன்ட் எடுத்த பிறகும் எங்களுக்கு கிராம்ஸ் மிச்சம் இருந்தது. வேறு ஏதாவது நகை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் டாலர் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். பட் இன்ப அதிர்ச்சியாக எக்ஸ்ட்ராவாக கிராம்ஸ் இருக்கிறதுனால எந்த ஐடியாவுமே இல்லை. என்ன எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்து யோசனை பண்ணி, சரி நம்ம காதில் போடுற கம்பல் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கம்பல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்து ஒரு கம்பல் எடுத்தோங்க. இப்போ கையில் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பல் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ்க்கு மேலே இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வச்சு பார்த்தேன், என் பொண்ணு வச்சு பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் லாஸ்ட் டைமில் பில்லுக்கு கொடுக்குறப்ப நாங்கள் கட்டின சீட்டோட கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு இந்த கம்பல் எடுத்த பிறகு. அதனால் நாங்கள் மறுபடியும் அந்த கம்பலை வச்சிட்டோம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எந்த அமௌண்ட்டுமே கொண்டு வரலை. கையில் ஒரு 5000 கொண்டு போயிருந்தோம். அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். பட் இப்போ நாங்கள் பார்த்த கம்பல் எடுத்தோன்னா அதை விட எக்ஸ்ட்ராவாக போகுது. ஸோ எங்கள் கையில் பணம் இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தோம், அதாவது அமௌண்ட் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டோம். ஆடி ஆஃபர் பெர் கிராமுக்கு 200 ரூபாவும் என்னமோ கம்மி பண்ணுறதா சொன்னாங்க. பட் சீட்டு மூலமாக எடுக்கக்கூடிய நகைக்கு அந்த ஆஃபர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கேட்டு பார்த்தோம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த கம்பலை வச்சிட்டோம். வேறு ஏதாவது பார்க்கலாமா, சில்வர் ஐட்டம் ஏதாவது பார்க்கலாமான்னு பார்த்தோம். அதுவும் செட் ஆகலை. கடைசியாக அதை விட கிராம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு கம்பலை பார்த்து எடுத்துட்டோம். அது ஓரளவு எங்களுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி இருந்தது எங்கள் பட்ஜெட்டுக்கு. அதனால் அந்த கம்பலை எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ பில்லுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் பேசிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ பில்லு, எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இப்போ பில் போட்டு அந்த நகையை வாங்கிட்டோம். இப்போ நான் எவ்வளோ சீட்டு கட்டினேன், எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, என்ன லாப நஷ்டம், அதை எல்லாத்தையும் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நான் 2 சீட்டு போட்டிருந்தேன். ஒன்று 5000 ரூபாய் சீட்டு ஒன்று, இன்னொன்று 8000 ரூபாய் சீட்டு ஒன்று. 11 மாதம் முடிவில் நாங்கள் எவ்வளோ கட்டியிருந்தோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,43,000 ரூபாய் கட்டியிருந்தோம். கிராம்ஸில் எவ்வளோ சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் 899 மில்லிகிராம்ஸ் கிரெடிட் ஆகியிருந்தது. நாங்கள் டாலர் ஒன்று கம்பல் ஒன்று எடுத்திருந்தோம். அந்த டாலருக்கு வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 8 கிராமும் 72 மில்லிகிராமும் இருந்தது. அதே மாதிரி கம்பலுக்கு எத்தனை கிராம்ஸ் இருந்ததுன்னா 2 கிராமும் 963 மில்லிகிராமும் இருந்தது. இது ரெண்டுத்தையும் சேர்க்குறப்ப 11.35, அதாவது 11 கிராம்ஸ் 0.35 மில்லிகிராம்ஸ் இருந்தது. அதாவது கட்டின சீட்டை விட சீட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகிருந்தது, 10 கிராமும் 899 மில்லிகிராமும் தான் கிரெடிட் ஆகிருந்தது. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 136 மில்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த கிரெடிட் ஆன வெயிட்டுக்கு நாங்கள் எந்த செய்கூலியும் தரலை, சேதாரணமும் தரலை. ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும். பட் இந்த 136 மில்லி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நாங்கள் கோல்டு ரேட் படி பே பண்ணி தான் ஆகணும். அன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 14,220 ரூபா.
அதுக்கேற்ற மாதிரி சேதாரமும் பே பண்ணி ஆகணும். சேதாரம் வந்து 17.5% வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த 136 மில்லிக்கு எவ்வளோ வந்து கோல்டுக்கு பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1933 ரூபாய் 92 சொச்சம். அதே மாதிரி வேஸ்டேஜ் 17.5 பங்குனா 341 ரூபாய் 280 சொச்சம், அதாவது 341 ரூபா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1933 ரூபா. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2275 ரூபா வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். இது இல்லாமல் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 3%. ஜிஎஸ்டி எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 4358 ரூபாய் சொச்சம் வருங்க. அப்போ இந்த 4358ஐயும் 2275ஐயும் கூட்டினோன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். 6633 புள்ளி சொச்சம் வருங்க. இதில் 33 புள்ளி சொச்சத்தை அவங்க மைனஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக 6200 ரூபாய் கட்ட சொன்னாங்க. நாங்களும் கட்டிட்டோம், அழகாக பொருளை வாங்கிட்டோம். இப்போ இந்த சீட்டு கட்டலை இன்றைக்கி ரேட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கினா எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் நாங்கள் எடுத்த நகையினுடைய கிராம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.035, 11 கிராம் 35 மில்லிகிராம் எடுத்திருந்தோம் இல்லைங்களா. அதுக்கு அன்னைக்கு ரேட்டு 14,220. கணக்கு பண்ணி பார்த்தா 1,56,917 ரூபாய் ப்ளஸ் சொச்சம் வருங்க. இது இல்லாமல் 18%, 17.5%ன்னு கணக்கு பண்ணிக்கங்க. வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 27,460 ரூபாய் ப்ளஸ் சொச்சம் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1,84,377 ரூபாய் வரும். இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டோம்னா 5,531 ரூபாய் வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா கிட்டத்தட்ட 1,89,908 ரூபாய் வரும். கிட்டத்தட்ட 1,90,000 ரூபாய் வந்துடுங்க. ஆனால் இன்றைக்கி நான் கொடுத்து எடுத்தது எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,49,600 ரூபாய் தான் கொடுத்து எடுத்தேனே நான். ஸோ ஆக மொத்தம் லாபம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 41,000 ரூபாய் கிட்ட நமக்கு லாபம். இதில் நஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆடி ஆஃபர் கொடுத்தாங்க இல்லைங்களா, டிஸ்கவுண்ட் பெர் கிராமுக்கு 200 ரூபா, கிட்டத்தட்ட 2200 ரூபா, அது மட்டும் நமக்கு கொடுக்கல. அதுதாங்க நஷ்டம். ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா சீட்டு கட்டி எடுக்கிறது லாபம் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.